Hello students, welcome to Just Add Maths. இந்த வீடியோல நம்ம exercise 2.3 ஸ்டார்ட் பண்ணலாம். So first 5 sums பார்த்திரலாம். First sum பாத்தீங்கன்னா find the least positive value of x such that first subdivision 71 is congruent to x mod 8. ஸோ இதில் வந்து மொத்தம் 5 சப்டிவிஷன் இருக்குது. நம்ம ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 71 is congruent to x mod 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே வந்து ஃபார்முலா தெரியும். a congruent to b mod என்னன்னா a minus b is equal to kn for some integer k. ஸோ இதே ஃபார்முலாவை நம்ம இப்போ இங்கே அப்ளை பண்ண போகிறோம். So this is of the form a congruent to b mod n. So இது எல்லாத்தையும் அப்படியே இதில் வந்து substitute பண்ணிக்கோங்க. So 71 minus x is equal to 8k for some integer k. ஸோ இங்கே வந்து நம்ம புதுசாக k அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொண்டு வரோம். அது என்னதுங்கிறத சைடில் கம்மா போட்டு எழுதிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 71 minus x is equal to 8kனா என்ன அர்த்தம்னா இந்த 71 minus x இந்த நம்பரை 8 வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் 71 மைனஸ் எக்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 8. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 71 மைனஸ் எக்ஸ் இந்த எக்ஸ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 71லேருந்து எந்த ஒரு சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணோன்னா அந்த நம்பர் 8ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இந்த 71 ஃபர்ஸ்ட்டு 8ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. So 71 8 8 are 64 remainder 7. ஸோ நமக்கு வந்து இந்த 71 8ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 7 வந்திருக்கு. ஸோ இந்த ரிமைண்டர் 7ஐ நம்ம 71லேருந்து டிவைட் பண்ணிட்டோன்னா நமக்கு வரக்கூடிய நம்பர் 8ஆல் டிவிசிபிள் ஆகும். Therefore 71 minus 7 is equal to 64 is divisible by 8. அதாவது 71க்கு கிட்ட இருக்கிற ஒரு நம்பர், அதாவது கிட்ட இருக்கிற 8ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய ஒரு நம்பர் தான் வந்து 64. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 71க்கு இமீடியட்டாக கிட்ட இருக்கிற 8ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய ஒரு நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பருக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி 71க்கு முன்னாடி நமக்கு 64ங்கிற நம்பர் தான் 8ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஸோ அந்த 64 எப்படி கிடைக்குதுன்னா நம்ம இந்த 71லேருந்து 7ஐ மைனஸ் பண்ணோன்னா கிடைக்குது. ஸோ இந்த சம்க்கு நம்ம எக்ஸோட ஆன்சர் 7. Therefore the least positive value of x is 7. ஸோ இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்டும் இதே மாதிரி தான். 78 plus x is congruent to 3 mod 5. Again இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ 78 plus x minus 3 is equal to 5k for some integer k. ஸோ இப்போ 78 minus 3 75. ஸோ 75 plus x is equal to 5k. ஸோ இப்போது 75 plus x is equal to 5k என்ன அர்த்தம்னா 75 plus x is divisible by 5. இங்கே பார்த்தீங்கன்னா 75ங்கிற நம்பர் 5ல் முடியுது. நமக்கு தெரியும் 5 டேபிளில் வர எல்லா நம்பர்ஸுமே ஒன்று 0ல் முடியும் இல்லைனா 5ல் முடியும். இந்த 75 வந்து 5ல் முடியுது. ஸோ கண்டிப்பாக 5ஆல் டிவிசிபிள் ஆகும். அதுக்காக எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ கேட்டிருக்காங்க. 0 இஸ் நைதர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். ஸோ 0 வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ்லையும் எடுத்துக்க முடியாது, நெகட்டிவ் நம்பர்ஸ்லையும் எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 போடக்கூடாது. பட் நம்ம எக்ஸுக்கு பதிலாக இன்னொரு 5 ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக இன்னொரு 5 ஆட் பண்ணால் தான் நமக்கு 75 plus 5 is equal to 80 which is again divisible by 5 வரும். ஸோ 75 plus 5 is equal to 80 is divisible by 5. Therefore the least positive value of x is 5.
ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் வரலாம், எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் கூட 75 வந்து 5ஆல் டிவைட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து 0 எடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 75 கூட எந்த ஒரு நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு வந்து அந்த நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும், அப்படி தான் நம்ம திங்க் பண்ணோம். ஸோ அதனால தான் நான் எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டிருக்கேன். பிகாஸ் 75க்கு அடுத்ததாக கிட்ட இருக்கிற ஒரு நம்பர் 5ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா அது வந்து 80 தான். ஸோ அதனால the least positive value of x is 5. இப்போ தேர்ட் சப்டிவிஷன். (89) is congruent to x plus 3 mod 4. Again a minus b is equal to kn. அதில் substitute பண்ணிக்கோங்க. So 89 minus of x plus 3 is equal to 4k for some integer k. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ் ப்ளஸ் 3யை மொத்தமாக ப்ராக்கெட்லேயே லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து தப்பாயிடும். ஸோ மொத்தமாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 89 minus x minus 3 is equal to 4k. 89 minus 3 86 minus x is equal to 4k. ஸோ இதுக்கு என்ன மீனிங்? 86 minus x is divisible by 4. ஸோ இப்போது நம்ம இந்த 86லேருந்து எந்த ஒரு நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு அந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 86ஐ 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 86 4 4 2s are 8 0. இந்த 6ஐ கீழே கொண்டு வந்தோன்னா 4 1 is 4 ரிமைண்டர் 2. ஸோ இப்போது இந்த 86லேருந்து 2ஐ மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 84 கிடைக்கும். இந்த 84 கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். is divisible by 4. Therefore, the least positive value of x is 4. Sorry, least positive value of x is 2. Because நம்ம 86லேருந்து 2ஐ மைனஸ் பண்ணும்போது தான் 86க்கு கிட்ட இருக்கிற 84 வந்து நமக்கு 4ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஸோ இந்த சப்டிவிஷனோட ஆன்சர் 2. இப்போது ஃபோர்த் சப்டிவிஷன். (96) is congruent to x by 7 mod 5. So இதுலேயும் ஃபர்ஸ்ட்டு a minus b is equal to kn. So 96 minus x by 7 is equal to 5k for some integer k. So இப்போது இங்கே வந்து x by 7ன்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு LCM எடுத்துக்கலாம். 96 into 7 பார்த்திங்கன்னா நமக்கு 672 கிடைக்கும். ஸோ 672 minus இந்த x the whole divided by 7 which is equal to 5k. ஸோ இப்போது இந்த 7ஐ இந்த சைட் கொண்டு போய்க்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இந்த எக்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா எக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன வேல்யூ வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எல்சிஎம் எடுத்துகிட்டு டினாமினேட்டரை அந்த சைட் கொண்டு போய்க்கலாம். ஸோ 672 minus x is equal to 35k. ஸோ இப்போது 672 minus x is divisible by 35. ஸோ இந்த 672லேருந்து எந்த நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு அந்த நம்பர் 35ஆல் டிவைட் ஆகும் நம்ம செக் பண்ணோம். ஸோ அதுக்கு இந்த 672-வை ஃபஸ்ட்டு 35ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 672 35. ஸோ என்ன கிடைக்கும்? 35 1 is 35 32 ரிமைண்டர். ஸோ 2வை கீழே கொண்டு வந்துட்டோன்னா 35 into 9 315 ரிமைண்டர் நமக்கு 7 கிடச்சிருக்கு. ஸோ therefore 672 minus 7 is equal to 665 is divisible by 35. ஸோ 672லேருந்து நமக்கு 7ஐ சப்ராக்ட் பண்ணும்போது 665 கிடச்சிருக்கு. இந்த 665 வந்து 35ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஸோ நம்மளோட எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7. இப்போது நெக்ஸ்ட் சப்டிவிஷன். (5x) is congruent to 4 mod 6. Again a minus b is equal to kn. So 5x minus 4 is equal to 6k for some integer k. So இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
5x minus 4 is equal to 6kன்னு இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த சம்லலாம் x வந்து தனியாக தான் இருக்குது, ஒரு நம்பர் கூட மல்டிப்ளை ஆகி இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5xன்னு இருக்குது. இப்படி 5xன்னு இருந்ததுன்னா நம்மளால் ஈஸியாக எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து இதுக்கு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸுக்கு பதிலாக ரேண்டமாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டு பாருங்கள். 1 போட்டிங்கன்னா 5 into 1 minus 4, 5 minus 4 1, 1 is not divisible by 6. இப்போது x is equal to 2 போட்டு பாருங்கள். 5 into 2 minus 4, 10 minus 4 6. 6 is divisible by 6. அப்போது x ஓட least positive value வந்து 2. The least positive value of x is 2. இங்கே வந்து 5xன்னு இருக்குது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வெறும் x minus 4 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே 5xன்னு இருக்குது, அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதனால் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் 1 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். எந்த எக்ஸோட சின்ன நம்பருக்கு நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 6ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறப்போ நமக்கு 6ன்னு கிடைக்குது. ஸோ 6 is divisible by 6. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 2. இப்போது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Second sum, if x is congruent to 13 modulo 17, then 7x minus 3 is congruent to which number modulo 17 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது given பார்த்தீங்கன்னா x is congruent to 13 modulo 17ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x is congruent to 13 modulo 17. ஸோ அவங்க வேர்ட்ஸாக கொடுத்துருக்கிறத நான் வந்து நோட்டேஷனில் எழுதியிருக்கேன். x is congruent to 13 mod 17. அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 7x minus 3 is congruent to which number modulo 17 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ given பார்த்தீங்கன்னா x is congruent to 13 mod 17. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 7x minus 3 is congruent to which number modulo 17 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம தியரம் 6 உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தியரம் 6ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடியூலோ இருக்கும், ஒரு சிங்கிற இன்டீஜர் இருக்கும். ஸோ நம்ம அதை வச்சு a plus or minus c is congruent to b plus or minus c mod n இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ac is congruent to bc mod n. அதாவது ஒரு கான்குரண்ட் மாடுலோ அண்ட் ஒரு இன்டீஜர் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம அடிஷன், சப்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிறது x is congruent to 13 mod 17. ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவையானது என்ன, 7x minus 3. நம்மக்கிட்ட x இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த x கூட 7 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த செகண்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். இந்த சிங்கிறது தான் இங்கே வந்து 7. ஸோ 7 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 7x is congruent to ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 into 13 mod 17. ஸோ 7x is congruent to 7 into 13 91 mod 17. இப்போது இந்த 7x minus 3ல் 7x கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 3யை ரெண்டு சைடும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டில் உள்ள சப்ராக்ஷன். ஸோ 7x minus 13 is congruent to 91 minus 3 mod 17. ஸோ இந்த 91 minus 3 என்ன வரும், 88 வரும். ஸோ 7x minus 3 is congruent to 88 mod 17. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து டிவைசர், இது வந்து ரிமைண்டர். டிவைசர் எப்போவுமே ரிமைண்டரை விட கிரேட்டராக இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் கிரேட்டராக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 88ஐ இந்த டிவைசரால் டிவைட் பண்ணிவிட்டு வரப்போகிற ரிமைண்டரை இந்த இடத்துல எழுதிக்கணும். ஸோ 88 17 டிவைட் பண்ணோன்னா 17 5s are 85, ரிமைண்டர் 3. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 7x minus 3 is congruent to 3 mod 17. ஸோ இங்கே இந்த கான்க்ருவெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது ரிமைண்டர்,
மாடுக்கு அப்புறம் இருக்கிறது டிவைசர். ஸோ எப்போவுமே ரிமைண்டர் வந்து டிவைசரை விட சின்னதாக இருக்கணும். ஆனால் இந்த கேஸில் ரிமைண்டர் வந்து பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம டிவைசரை வச்சு இந்த நம்பரை டிவைட் பண்ணிவிட்டு வரப்போகிற ரிமைண்டரை இங்கே எழுதிக்கலாம். ஸோ 7x - 3 is congruent to 3 mod 17. அதுதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. 7x - 3 is congruent to which number mod 17ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆன்சர் 3. ஸோ இப்போது தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் சால்வ் 5x is congruent to 4 mod 6. So solution, இங்கே 5x is congruent to 4 mod 6. a minus b is equal to kn. அப்போது 5x minus 4 is equal to 6k for some integer k. ஸோ இப்போ நமக்கு சால்வ் 5x is congruent to 4 mod 6ன்னு கொடுத்துருக்காங்க. சால்வ்னு கொடுத்தனா நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது எக்ஸோட வேல்யூஸ் தான் நமக்கு வேணுங்கிறதால எக்ஸை ஒரு சைடில் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இன்னொரு சைட் கொண்டு போயிடுங்க. ஸோ 5x is equal to 6k plus 4. x is equal to 5 வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இங்கே வரும்போது டிவிஷனில் வந்துடும். 6k plus 4 by 5. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துருக்கோம். அதிலே நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு எக்ஸு கே இங்கே வந்து 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கேக்கு என்ன வேல்யூஸ்லாம் வரும்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு அதுக்கப்புறமா எக்ஸ் வேல்யூஸ் என்னெல்லாம் வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கே வேல்யூஸ் என்ன வரும்னு பார்த்துடலாம். கே வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கேக்கு பதிலாக ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா நியூமரேட்டரை நம்ம 5ஆல் டிவைட் பண்ண முடியணும். அந்த மாதிரி தான் நம்ம கே வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு k is equal to 1 போட்டுக்கோங்க. k is equal to 1 போட்டால் 6 into 1 6, 6 plus 4 10, 10 by 5 2. ஸோ k is equal to 1 போடும்போது நியூமரேட்டர் வந்து 5ஆல் டிவைட் ஆகுது. ஸோ நம்ம k வேல்யூஸ் எப்படி எடுத்துக்கலாம்னா the values of k are 1. இங்கே வந்து 5 இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ கூட 5 ஆட் பண்ணிக்கோங்க. 5 plus 1 6. திருப்பி 6 கூட 5 ஆட் பண்ணிக்கோங்க. 11. 11 கூட 5 ஆட் பண்ணோன்னா 16. இப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே நமக்கு டிவைசர் வந்து 5. ஸோ 5ஆல் நியூமரேட்டர் டிவைட் ஆகணும். அதனால கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ கூட 5 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு செகண்ட் வேல்யூ வந்துடும். செகண்ட் வேல்யூ கூட மறுபடியும் 5 ஆட் பண்ணால் நமக்கு தேர்ட் வேல்யூ வரும். இந்த மாதிரி 5 ஆட் பண்ணிட்டே போனோன்னா நமக்கு எல்லா கே வேல்யூஸும் கிடச்சிரும். இப்போது இந்த கே வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த x is equal to 6k plus 4ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளோட ஆன்சர்ஸ் எல்லாமே கிடச்சிரும். இங்கே ஸோ ஃபர்ஸ்ட்டு k is equal to 1 போட்டுக்கோங்க. k is equal to 1 போட்டால் நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 2ன்னு கிடைக்குது. k is equal to 6 போட்டுக்கோங்க. ஸோ x is equal to 6 6 are 36, 36 plus 4 40. ஸோ 40 by 5 8. k is equal to 11 போட்டோன்னா x is equal to 66 plus 4 70 by 5 14. k is equal to 16 போட்டோன்னா x is equal to 96 plus 4 by 5. ஸோ 96 plus 4 100 by 5 20. இப்படி போயிட்டே இருக்கும். therefore the solutions are. ஸோ நம்ம எக்ஸ் வேல்யூஸ் தான் வந்து கண்டுபிடிக்கணும், அதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட சொல்யூஷன்ஸ் என்னலான்னா 2 8 14 20 எக்ஸெட்ரா. ஸோ எக்ஸெட்ரா போட மறந்துடாதீங்க, ஏன்னா இது வந்து ஒரு ஃபைனைட் கிடையாது, போயிட்டே இருக்கும் கே வேல்யூஸ் எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே. ஸோ அதனால் கண்டிப்பாக எக்ஸெட்ரா போட்டுக்கணும். ஸோ சால்வ் 5x இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேயோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர்த் சம், ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா சால்வ் இதே மாதிரி தான். 3x minus 2 is congruent to 0 mod 11. So solution, again a minus b is equal to kn. So 3x minus 2 minus 0 is equal to 11k for some integer k. So இங்கே வந்து 0 தான். So 3x minus 2 is equal to 11k. 3x is equal to 11k plus 2.
நமக்கு போன சம்மில் பண்ண மாதிரியே x is equal to அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் வரணும். ஸோ 3x is equal to 11k plus 2, இந்த 3 அங்கே கொண்டு போயிருங்க. x is equal to 11k plus 2 by 3. ஸோ இப்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு k வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்கணும் லாஸ்ட் சம்மில் பண்ண மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட்டு k is equal to 1 போட்டுக்கோங்க. k is equal to 1 போட்டால் 11 into 1 11, 11 plus 2 13, 13 by 3 not divisible. ஸோ k is equal to 1 வராது. k is equal to 2 போட்டோன்னா 11 2s are 22, 22 plus 2 24, 24 by 3 na 8. So 24 is divisible by 3. நமக்கு ஆன்சர் வந்து 18 கிடைக்குது. So the values of k எப்படி எழுதணும்? The values of k are first value 2, next value எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த denominator first number கூட ஆட் பண்ணிக்கோங்க. So 2 plus 3 5. Again இந்த second number கூட 3 ஆட் பண்ணிக்கோங்க. 5 plus 3 8, 8 plus 3 11 etc. So இந்த k values எல்லாத்தையும் இதில் substitute பண்ணி நம்ம x ஓட values கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா k is equal to 2 போட்டுக்கோங்க. k is equal to 2 போட்டால் x is equal to 8. அதே மாதிரி k is equal to 5 போட்டோன்னா x is equal to 57 by 3 கிடைக்குது. ஸோ 19. k is equal to 8. ஸோ 2 5 8 11 ஒரு 4 to 5 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ k is equal to 8 போட்டோன்னா x is equal to 90 by 3 30. k is equal to 11 போட்டோன்னா x is equal to 123 by 3 41. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும் k values. Therefore the solutions are, solutions வந்து x ஓட values எழுதிக்கோங்க 8 19 30 41 etc. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான். k values கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா x values கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போது ஃபிஃப்த் சம். ஸோ ஃபிஃப்த் சம் பார்த்தீங்கன்னா what is the time 100 hours after 7 AM. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த டைம் 100 hours after 7 AM அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இப்போ மார்னிங் 7 AM அப்படின்னா 100 ஹவர்ஸ்க்கு அப்புறமா என்ன டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டார்டிங் டைம் 7 AM, டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 100 hours. ஸோ இப்போது நமக்கு தெரியும் ஒன் டேயில் 24 hours இருக்கும். ஸோ இங்கே வந்து 100 ஹவர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒன் டேக்கு மேலே தான். அப்போ நம்மளோட மாடியூலோ வந்து நம்ம 24ன்னு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போது இதை எப்படி எழுதலான்னா 7 AM அப்புறமா ஆஃப்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த 7 AM கூட 100 ஹவர்ஸாக ஆட் பண்ணணும். ஸோ 7 AM + 100 மாடியூலோ 24. ஒன் டேயில் 24 ஹவர்ஸ் இருக்கிறதால நம்மளோட மாடியூலோ வேல்யூ வந்து 24. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 100 ஹவர்ஸை 24ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 24ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருதோ அதை வந்து இந்த 7 AM கூட ஆட் பண்ணோன்னா நமக்கு டைம் கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 100 24ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 24 4s are 96, ரிமைண்டர் வந்து 4. ஸோ therefore 7 AM + 4 mod 24. ஸோ நம்மக்கிட்ட 7 AM + 4 mod 24ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம 4 ஹவர்ஸ்ன்னு எழுதிக்கலாம். பிகாஸ் 100 ஹவர்ஸை தான் நம்ம வந்து 100 mod 24ன்னு எழுதணும். ஸோ 4 mod 24 நம்ம 4 ஹவர்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ 7 AM + 4 hours. ஸோ 7 + 4 என்ன 8 9 10 11. ஸோ 11 AM. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11 AM. ஸோ இது வந்து 100 ஹவர்ஸ் தான். அவங்க வந்து டே கேட்கல. டே கேட்டால் மட்டும்தான் நம்ம 24 ஹவர்ஸை பிரித்து, இப்போ சப்போஸ் மண்டே கேட்டிருக்காங்கன்னா 100 ஹவர்ஸ்னால் தேர்ஸ்டே அந்த மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். ஆனால் இங்கே டைம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம டேரெக்டாக 100 mod 24 எடுத்து ரிமைண்டர் வந்து நமக்கு 4 வருது. ஸோ அந்த 4ஐ நம்ம 7 கூட ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ 7 AM 100 ஹவர்ஸ் அப்புறம்னா கண்டிப்பாக நமக்கு 11 AMங்கிற டைம் தான் வரும்.
ஸோ இதோட வந்து ஃபர்ஸ்ட் 5 சம்ஸ் முடியுது இந்த எக்ஸசைஸில். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.